உங்கள் புக்கில் இருக்கிறது தான். களைக்கொல்லியை தாங்கும் தன்னுடைய தாவரங்களின் நன்மைகள் யாவை? 5 மார்க்கில் இது வரும். புக் பேக் கொஸ்டின். களைகள் குறைக்கப்படுவதால் நம்ம களைக்கொல்லியை அடித்து களைகள் குறைக்கப்படுவதனால நமக்கு நல்ல தாவரம் நல்லா விளைந்து நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. இப்போ நம்ம களைக்கொல்லி தெளிப்பு குறைக்கிறதுனா வருஷம் ஃபுல்லும் களைக்கொல்லி மருந்து போடுவாங்க, ப்ரஷ் பண்ணுவாங்க, அந்த தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய நமக்கு செலவாகும். அப்போ அந்த தெளிக்கிறது குறையுது. ஏன்னா பிளான்ட்லேயே நம்ம தாவரத்துலேயே அந்த ஜீனை உள்ள நுழைச்சிடுறோம், எதிர்க்க ஜீனை. தாவரங்களுக்கும் களைகளுக்கு இடையான போட்டி குறைகிறது. களை தான் அதிகமாக வளரும். அப்போ இது தெளிச்சிக்கிறதுனால களை குறைஞ்சிது, தாவரங்கள் நல்லா வளர்ந்துருச்சு. குறைவான நச்சுப்பொருட்களை பயன்படுத்தலாம். மண்ணோட வளம் பாதிக்கப்படுவதில்லை, மண்ணுக்கு பாதிப்பு இல்லை. மண்ணோட செயல்திறனை நம்ம குறைக்கிறதில்ல. மண்ணின் தன்மையும் மண்ணில் இருக்க நுண்ணுயிரியும் இதனால் செத்து போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்புழு. மண்புழு இப்போ நம்ம களைக்கொல்லியை தெளிக்கும் போது மண்புழு செத்துரும். மண்புழு இருந்தால் தான் நல்ல மண். அப்போ களைக்கொல்லி மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கிற மாதிரி டிசைன் பண்ணி களைக்கொல்லியை தாங்கும் தன்னுடைய தாவரங்களை வடிவமைச்சிருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் வரும். மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். படிச்சிருங்க இதை.